ஹே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் போறோம்னா, ஒரு மந்தி சாப்பாடு தான் பார்க்க போறோம். இது தந்தூரி மந்தி சாப்பாடு. இது சூப்பரா இருக்கும். இது நான் வீட்லயே செஞ்சது. நீங்க கடையில எப்படி தந்தூரி மந்தி வாங்கி சாப்பிடுறீங்களோ, அதை விட டேஸ்ட்டா இது சூப்பரா இருக்கும். இது கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது செம்ம எளிமையா வீட்லயே செஞ்சிடலாம். குயிக்கான முறையில சூப்பரா செய்றதுக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப அதுக்கு நானு ஒரு 3/4 கிலோ அளவு கோழி எடுத்திருக்கேன். கோழிய இதேமாரி 4 பீஸா போட்டு நம்ம வாங்கிக்கணும். இந்த மாரி போட்டு வாங்கி நம்ம இதேமாரி கோடு கிழிச்சு நல்லா கத்தியால புடிச்சு வச்சுக்கணும். இப்ப கரம் மசாலா போடணும். கரம் மசாலா 3 ஸ்பூனு. இத முதல் நாள் நைட்டே நான் வாங்கி இப்ப நான் மேக்னேட் பண்ணி வைக்க போறேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு உப்பு, ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் நம்ம போட்டு நைட்டு நம்ம என்ன செய்றோம், எல்லாத்தையும் கலந்து பெரட்டி வைக்கணும். இப்ப 2 ஸ்பூனு தயிரு. எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா கலக்கிக்கிறோம். நல்லா கலந்துக்கணும். நீங்க எந்த அளவு நல்லா கலந்து ஊற விட்றீங்களோ, நல்லா கோழி ஊறுனா தான் அந்த தந்தூரி சிக்கன் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த பாருங்க, இந்த மாரி நல்லா கலந்துக்கங்க. இது நீங்க முதல் நாள் நைட்டே இல்ல முதல் நாளே செஞ்சு வச்சுருங்க. அப்படி இல்லன்னா காலையிலேயே நேரத்தோட செஞ்சு வச்சுடுங்க. அப்பதான் நல்லா ஊறி நல்லாருக்கும். இந்த மாரி நல்லா நீங்க எந்த அளவு நீங்க நல்லா பெரட்ட முடியுமோ, அந்த அளவு நல்லா பெரட்டி, கோழியில நல்லா மசாலா உள்ள போற அளவு நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி எடுத்து வச்சுக்கங்க. எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில நீங்க வந்து உறையிற இடத்துல கூட வச்சிடலாம். உறையிற இடத்துல வச்சுட்டு, நீங்க சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இத எடுத்து வெளிய வச்சுடணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்பதான் அந்த உறைஞ்சதெல்லாம் விட்டுரும். இத எல்லாத்தையும் நானு இப்ப எல்லாத்தையும் நைட்டே இத எல்லாத்தையும் நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில வைக்க போறேன். இது நல்லா ஊறி நல்லா சூப்பரா இருக்கும். இப்ப காலையில பொழுது விடிஞ்சு நம்ம இப்ப செய்ய போறோம். இதுக்கு நானு ஒரு 300 கிராம் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அரைப்படியில ஒரு 3/4 அளவு எடுத்து வச்சிருக்கேன். 1 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 4 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, கோழி நல்லா ஊறிடுச்சு. சாஃப்ட்டா இருக்கு. இத வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப என் பையன் வந்து லீவ்ல இருக்கிறதுனால என் பையன் வந்து நான் ஹெல்ப் பண்றேம்மா அப்படின்னுச்சு. அதனால அத வெங்காயத்த நறுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு நறுக்கவே தெரியாது. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து செய்றேன்னு சொல்லிச்சு. சரி எப்ப பார்த்தாலும் செல்லு பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. ஓகே நீ வந்து நறுக்கு அப்படின்னு சொல்லிப்புட்டு கட் பண்ண சொல்லிட்டேன். நல்லா கட் பண்ணுது. ஆனா நான் கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கைய கட் பண்ணிற போது அப்படின்னு சொல்லிப்புட்டு அழகா கட் பண்ணி குடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணாலும் பரவால்ல. நல்லாவே கட் பண்ணுச்சு. நீங்களும் உங்க குழந்தைகள் வந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இதே மாரி ஏதாவது வேலை சொன்னீங்கன்னா, செல்ல வச்சுட்டு இந்த மாரி வேலை செஞ்சு குடுப்பாங்க. இப்ப எல்லா வெங்காயத்தையுமே என் பையனே கட் பண்ணி குடுத்துருச்சு. இங்க பாருங்க எவ்வளோ அழகா கட் பண்ணுதுன்ட்டு. சூப்பரா கட் பண்ணும். நல்லா கட் பண்ணி குடுத்துருச்சு. இப்ப நானு தக்காளி அரைக்கிறேன். 1 தக்காளி, பச்சை மிளகா 2த்தையும் நல்லா மிக்ஸியில போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இந்த பச்சை மிளகால உள்ள காரம் தான் நம்ம எந்த காரமும் சேர்த்துக்க போறதில்ல. இந்த காஞ்ச லெமன நம்ம இதே மாரி குத்தி எடுத்துக்கணும். அப்பதான் அதுல உள்ள புளிப்பு தன்மை வெளியில வரும். இப்ப நம்ம குக்கர் எடுத்து வச்சுக்கிறோம். இதேமாரி சப்பையான குக்கர் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடிகனமான பாத்திரம் நீங்க வேண்டா எடுத்து வச்சுக்கலாம். நான் குக்கர் நல்லா அடிகனமா இருக்கும் அப்படிங்கிறதுனால குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 மில்லி எண்ணெயும், 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு இப்ப வெங்காயத்த நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவு வதக்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கணும். அது வதங்குற நேரத்துல நம்ம இப்ப அரிசிய தண்ணீல களைஞ்சி ஊற வச்சுட்டோம். நீங்க அதேமாரி ஊற வச்சுட்டீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும் சோறு. இப்ப நல்லா வெங்காயத்த வதக்கிர்றோம். இப்ப லெமனையும் போட்டுர்றோம். நல்லா லெமனையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவு. இந்த மந்தி சாப்பாடு நம்ம வீட்லயே செஞ்சா, நம்ம கடையில வாங்குற டேஸ்ட்ட விட இது சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்ட்டா அட்டகாசமான சுவையில இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் வதங்குனோனே ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு நெறையா சேர்க்கக்கூடாது. கொஞ்சமா சேர்த்தா போதும். ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியும், மிளகாயும் இதையும் பேஸ்ட்ட இந்த எண்ணெயிலேயே ஊத்தி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில. அப்பதான் நல்லாருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதுலயே என்ன செய்றோம், நம்ம இப்ப கோழிய சேர்த்துக்கிறோம். நம்ம ஊற வச்சிருந்த கோழிய இப்ப இதுல சேர்த்துக்க போறோம். இதுல சேர்த்து இப்ப நல்லா நம்ம இத வேக வச்சுக்கணும். இத வந்து நம்ம எந்த அளவு வேக வைக்கணும்னா, ஒரு அரை பங்கு வர அளவு வேக வச்சுக்கணும். இதுல ஒரு 50% தான் வேகணும். மீதி 50% நம்ம வந்து கிரில் பண்ண போறோம். அதனால பாதி அளவு வெந்தா போதும்.
பாதி அளவு இது நல்லா நம்ம இதேமாரி திருப்பி விட்டு தண்ணிலாம் சேர்க்க வேணாம். அந்த தக்காளி தண்ணி, அந்த கோழியில உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதும். சேர்த்து மூடி வச்சு நீங்க விசில்லாம் போட்டுறாதீங்க. சும்மா மூடி போட்டு மூடி வச்சு, நீங்க இந்த அளவு மூடி வச்சு நீங்க வேக வச்சுக்கங்க. நீங்க கொஞ்சமா இதேமாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா சூப்பரா வரும் நான் சொன்ன மெத்தட்ல. இந்த அளவு நல்லா வெந்துருச்சு. இப்ப பாதி அளவு வெந்தோனே நானு கோழிய தனியா எடுத்துக்கிறேன் தட்டுல. கோழிய நல்லா தட்டுல தனியா எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதில தண்ணி ஊத்தி அரிசி போட போறோம். நான் மைனஸ் வீடியோ நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில போட்டிருக்கேன். இப்ப நம்ம 1க்கு 1 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு கரெக்டான அளவு சேர்த்துக்கணும். உப்பு வந்து நம்ம இந்த பதத்தில் கரெக்டாக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மூடி வச்சுக்கணும். இப்போ நம்ம கோழிய இது வந்து உரப்பெல்லாம் கொஞ்சம் இருக்காது. அதனால் இப்போ நம்ம தந்தூரி செய்கிறதுக்கு ஒரு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும், 1 ஸ்பூனு கரம் மசாலும், 1 ஸ்பூன் உப்பு போட்டு, இப்போ இந்த நம்ம அந்த மசாலாவோடு இருக்கிற கோழி மேலேயே இதையும் கொஞ்சம் தடவி வைக்கிறோம். இப்போ வந்து நல்லா காரமா இருக்கும். அது காரம் கம்மியா இருக்கும். நான் இப்போ மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால, நம்ம இப்போ தந்தூரி சிக்கன் மாரி செய்ய போறோம். இதில நான் நெருப்புல வச்சு சுடும்போது, இப்போ இதில இந்த மசாலா தேய்க்கும்போது நல்லா வாசமா, நல்லா காரமா சூப்பரா இருக்கும். இந்த சிக்கனும், இந்த மந்தி சாப்பாடுக்கும் நல்லா அட்டகாசமான சுவையில இருக்கும். இங்க பாருங்க, இப்ப இத நானு நல்லா கலந்து வச்சுட்டு, இப்ப அரிசி கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்சிடுச்சு. ஆ சாரி தண்ணி கொதிச்சிடுச்சு. அப்புறம் வந்து தண்ணீல வந்து அரிசிய போடுறோம். அரிசிய போட்டுட்டு, நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். குக்கர் மூடி போட வேணாம். கவனமா இருங்க. குக்கர் மூடி போட்டீங்கன்னா குழஞ்சு போயிடும். அதனால இத குக்கர் மூடி போடாம மூடி போட்டு நல்லா நீங்க மூடி வச்சு எடுத்துக்கணும். நீங்க இதில கூட தவால கூட நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, நானே இந்த மாரி கம்பி வாங்கி வச்சிருக்கேன். இதில தான் நான் இப்ப தந்தூரி சிக்கன் செய்ய போறேன். லைட்டா எண்ணெய் தடவிக்கிறோம். இந்த மாரி கம்பி இல்லன்னா, நீங்க வந்து இப்ப தவா, தோசைக்கல்லு அதில கூட வச்சு நீங்க வேணா செய்யலாம். இந்த மாரி சுடலாம். இப்ப எண்ணெயில நாம தடவி, இப்ப நம்ம ஒவ்வொரு கோழியா இதில வச்சு எடுக்க போறோம். இப்ப தந்தூரி சிக்கன் அப்ப அந்தான அடுப்புல ரெடியா இருக்கு. இப்ப பக்கத்து அடுப்புல நம்மளுக்கு சோறும் ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த பாருங்க சோறும், தண்ணியும் கரெக்டான லெவல்ல வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடிய போடணும். இப்போ குக்கர் மூடிய போட்டு நம்ம விசில் போடணும். விசில் போட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா ஸ்பீடா வைக்கணும். 5 நிமிஷம் ஸ்பீடா வச்சுட்டு, மறுபடியும் டக்குன்னு குறைச்சிடணும். குறைச்சி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவா வச்சுட்டு விசில்லாம் வர வேணாம். விசில நம்ம போட்டுட்டாலும் விசில் வர வேணாம். விசில் வராதுக்கு முன்னாடியே நீங்க டைம் பார்த்து 5 நிமிஷம் பார்த்து அரைக்கிடுங்க. இந்த கோழிய இதேமாரி பெரட்டி பெரட்டி விட்டு எண்ணெய் தடவி நீங்க எடுத்துக்கங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கோழி வந்து காஞ்சு போகாம நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இந்த அளவு நல்லா எண்ணெய தடவி தடவி எடுத்துக்கங்க. நான் ஷார்ட்ஸில் மைனஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். நான் வெஜ் மைனஸ் வீடியோ, முட்டை மைனஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க. கரம் மசாலா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். கரம் மசாலாவும் நான் வீட்டில் செஞ்சது தான். நான் கரம் மசாலா செஞ்சு அதையுமே எல்லாத்துக்குமே போடுவேன். பிரியாணி எல்லாத்துக்குமே போடுவேன். அதை நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதனால் அதையும் போய் நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு தந்தூரி சிக்கன். இது தந்தூரி சிக்கன் செம்ம டேஸ்ட்டா அட்டகாசமா இருக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த தந்தூரி சிக்கன் தனியா கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். இப்ப வந்து நான் இத மாரி ஒண்ணு ஒண்ணா எடுத்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி கிரில்ல நீங்க சின்னதா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, நல்லா வசதியா இருக்கும். சுட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு. இங்க பாருங்க தந்தூரி சிக்கன் ரெடி. இப்போ உடனே நம்ம அடுப்ப கிளீன் பண்ணிடுறோம். இது பாருங்க அடுப்பு எந்த அளவு நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு. இத அப்படியே விட்டுட்டா தீஞ்சு கருகி போயிடும். அதனால எப்போதுமே நம்ம உடனே உடனே சுத்தம் பண்ணிடணும். அடுப்ப சுத்தம் பண்ணிட்டா நம்மளுக்கு கிளீனா இருக்கும். நம்மளுக்கு வேலை பார்க்கவும் ஆசையா இருக்கும். பக்கத்துல வந்து சார்கோல் வச்சு நானே கறி இருக்குல்ல, அத வச்சு சின்ன அடுப்புல வச்சு நான் எரிய விட்டுருக்கேன். இதுவும் நம்ம இப்போ மந்திக்கு தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊத்தி, முந்திரி ஒரு சின்ன இதில போட்டு நானு இத வறுக்கிறேன். இதுவும் மந்திக்கு தான். முந்திரி வறுத்து போட்டா நல்லாயிருக்கும். சூப்பரா இருக்கும். இப்போ நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் 5 நிமிஷம் ஸ்பீடாவும், 5 நிமிஷம் மெதுவாவும் வச்சு, நானு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் தொறந்துருக்கேன். இப்போ கரெக்ட்டா சூப்பரா தம் ஆயிடுச்சு. அடியும் பிடிக்கல, தண்ணியும் இல்ல. கரெக்ட்டா இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்றோம், இதில வந்து நம்ம
சிக்கன் தந்தூரி இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம மேலே வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம முந்திரி வறுத்ததை போட்டுக்கணும். முந்திரியம் போட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு நம்ம எரிச்சு வச்சிருக்கிற அந்த கறி துண்டுகளை எடுத்து மேலே வச்சுட்டு நம்ம முந்திரி வறுத்த நெய்யை இதில் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி இப்போ டக்குன்னு இதை மூடிட்டா நல்ல மணமான சூப்பரான சுவையான ஒரு அட்டகாசமான சுவையில் மந்தி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு காட்டி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அஸ்துங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன்கிட்ட கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லும், கேளுங்க. அம்மா செஞ்ச மந்தி அருமையாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செம்மையாக இருக்கும். கடையில் உள்ளது கூட தோற்று போயிருங்க.